கட்சிகளின் வெற்றியை சின்னங்கள் தீர்மானிக்கிறதா? ஒவ்வொரு கட்சியும் தன்னோட சின்னத்தை வெற்றி சின்னம்னு சொல்றத பார்க்கிறோம். கட்சிகளுக்கான அடையாளமே அதோட சின்னங்கள் தான். அதிமுக உள்ளிட்ட பல மாநில கட்சிகளோட சின்னங்கள் அந்த கட்சிகள்ல ஏற்பட்ட உட்கட்சி பிரச்சனையால முடக்கப்பட்டு பிறகு மீட்கப்பட்டிருக்கு. புதுசா ஆரம்பிக்கப்பட்ட நாம் தமிழர் கட்சி கூட தன்னோட விவசாய சின்னத்தை தேர்தல் ஆணையம் பறிச்சிட்டதா எதிர்ப்பு தெரிவித்ததையும், இப்போ விஜயோட கட்சிக்கு அவர் கேட்ட விசில் சின்னமே ஒதுக்கப்பட்டதால தேர்தல் ஆணையத்தையே பாராட்டுறதையும் பார்க்க வேண்டியிருக்கு. தேர்தல் திருவிழா தமிழ்நாட்டில் களை கட்டியிருக்கு. நம்ம ஆட்காட்டி விரல்ல அடையாள மையிட்டு நாம விரும்புகிற கட்சிகளை தேர்ந்தெடுக்க சின்னங்கள் தான் காரணமாயிருக்கு. நாம தேர்ந்தெடுக்கிற சின்னங்களை அழுத்தி தான் நம்மளோட வாக்குரிமையை பயன்படுத்துகிறோம். ஒரு கட்சியோட வெற்றி சின்னங்களால தீர்மானிக்கப்படுதா? விஜய்க்கு கொடுத்திருக்கிற விசில் சின்னம் வெற்றியை உறுதி செய்யுமா? சின்னம்ங்கிறது ஒரு கட்சிக்கு எவ்வளவு அவசியம்? எப்போ சின்னங்கள் உருவாச்சு? இதையெல்லாம் தான் இந்த ஸ்பாட்லைட்ல பார்க்க போறோம். 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவார்னு எதிர்பார்க்கப்படுற ஒரு தலைவரா விஜய் இருக்காரு. அவரோட தவிகவுக்கு விசில் சின்னத்தை தேர்தல் ஆணையம் ஒதுக்கியிருக்கு. விஜய் கேட்ட சின்னத்தையே ஆணையம் ஒதுக்கியிருக்குன்னு சொல்லப்படுற நிலையில சின்னம் ஒதுக்கின ஆணையத்துக்கு விஜய் நன்றி தெரிவிச்சிருக்காரு. விஜய்க்கு விசில் சின்னத்தை ஒதுக்கின நாளே கமல்ஹாசனோட மக்கள் நீதி மய்யம் கட்சிக்கு டார்ச் லைட் சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கு. அங்கீகரிக்கப்படாத கட்சிகள் அப்படிங்கிறதால சின்னத்தை ஒதுக்குறதுல தேர்தல் ஆணையம் ஒரு நடைமுறையை வச்சிருக்கிறத பார்க்குறோம். முதல் முறை சட்டமன்ற தேர்தலை சந்திக்கும் கட்சிகளையும் சட்டமன்ற தேர்தலில் குறைந்தபட்சம் 6% வாக்குகளையும் 2 சட்டமன்ற தொகுதிகள் அல்லது மக்களவை தேர்தலில் 6% வாக்குகள் பெறாத கட்சிகளை அங்கீகரிக்கப்படாத கட்சிகள்னு தேர்தல் ஆணையம் வரையறுத்திருக்கு. இந்த கட்சிகளுக்கு ஒதுக்குறதுக்காகவே பொது சின்னங்கள் பட்டியலை தேர்தல் ஆணையம் தனியாக வச்சிருக்கு. தேர்தலில் போட்டியிட விரும்புகிற அரசியல் கட்சிகள் தேர்தலுக்கு சில மாதங்களுக்கு முன்பாக பொது சின்ன பட்டியலில் இருக்கிற ஏதாவது 3 சின்னத்தை தேர்ந்தெடுத்து தேர்தல் ஆணையத்தில் விண்ணப்பிக்கணும். அதில் முன்னுரிமையின் அடிப்படையில் கட்சிகளுக்கு சின்னத்தை ஒதுக்குது தேர்தல் ஆணையம். சின்னம் ஒதுக்குறதுல சில விதிமுறைகளையும் கடைபிடிக்குது ஆணையம். அதன்படி சின்னத்தை கோரும் கட்சி கடைசி 3 ஆண்டுகளோட வரவு செலவு கணக்கையும் கடந்த 2 தேர்தல்களோட செலவு அறிக்கையையும் சமர்ப்பிக்கணும்னு விதியை வகுத்திருக்கு. சுதந்திரம் பெற்ற பிறகு நடந்த தேர்தலில் சின்னம் கான்செப்ட்லாம் கிடையாது, வண்ணம் மட்டும்தான் இருந்துச்சு. ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு வண்ணப்பெட்டி வச்சிருப்பாங்க. அந்த வண்ணப்பெட்டியில வாக்கு சீட்டை போடணும். உதாரணத்துக்கு காங்கிரஸ் கட்சினா மஞ்சள் நிற பெட்டி, கம்யூனிஸ்ட்னா சிவப்பு நிற பெட்டின்னு வண்ணங்களால கட்சிகள் பிரிக்கப்பட்டிருந்துச்சு. சுதந்திர இந்தியாவோட 2வது பொது தேர்தலில் தான் சின்னம்ங்கிற ஒன்னே உருவாச்சு. அந்த தேர்தலில் காங்கிரஸுக்கு இரட்டை காளை சின்னம் ஒதுக்கப்பட்டுச்சு. ராஜாஜியோட சுதந்திரா கட்சிக்கு நட்சத்திர சின்னமும் ஒதுக்கப்பட்டுச்சு. 1962 தேர்தலில் திமுகவுக்கு உதயசூரியன் சின்னம் நிரந்தரமாக கொடுக்கப்பட்டுச்சு. 1972 உருவான அதிமுக அடுத்த ஆண்டே திண்டுக்கல் இடைத்தேர்தலில் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற அதுவே அக்கட்சிக்கு நிரந்தர சின்னமாக்கப்பட்டுச்சு. எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு அதிமுக 2ஆ பிளவுபட்டப்போ இரட்டை இலை முடக்கப்பட்டுச்சு. அப்போ ஜெயலலிதா அணிக்கு சேவல் சின்னத்தையும் ஜானகி அணிக்கு இரட்டை புறா சின்னத்தையும் தேர்தல் ஆணையம் ஒதுக்குச்சு. 2016 ஜெயலலிதா மறைவுக்கு அப்புறம் அதிமுகவில் நடந்த உட்கட்சி பூசலால இரட்டை இலை சின்னத்தை மறுபடியும் முடக்குச்சு தேர்தல் ஆணையம். பிறகு வழக்குகளால சின்னம் மீட்கப்பட்டுச்சு. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் குறிப்பிட்ட கால அவகாசத்துக்குள்ள கரும்பு விவசாய சின்னத்தை நாம் தமிழர் கட்சி கோராததால அந்த சின்னத்தை கர்நாடக மாநிலத்தில் இருக்கிற வேறொரு கட்சிக்கு ஆணையம் ஒதுக்குச்சு. இந்த விவகாரம் அப்போ பெருசா பேசப்பட்டுச்சு. அதுக்கு பிறகு நாம் தமிழர் கட்சிக்கு மைக் சின்னத்தை தேர்தல் ஆணையம் ஒதுக்குன நிலையில அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் பட்டியலையும் வாங்கின வாக்குகள் அடிப்படையில் இடம் பிடிச்சது. சின்னங்கள் தான் ஒரு கட்சியோட வெற்றியை தீர்மானிக்குது அப்படிங்கிற கருத்து ஆழமா பதிஞ்சிருக்கிற நிலையில அதே சின்னங்கள் அரசியல்ல பெரிய ஆளுமைகளுக்கான தோல்விக்கான காரணமாகவும் இருந்திருக்கிறது அப்படிங்கிறதையும் பார்க்க வேண்டியிருக்கு. இரட்டை இலைங்கிறது அதிமுகவோட மிகப்பெரிய அடையாளமா இருக்கு. அந்த சின்னம் தான் அந்த கட்சியை தமிழ்நாட்டை 30 வருஷத்துக்கு மேல ஆள வச்சிருக்கு. அதே சின்னம் உட்கட்சி பிரச்சனையால சில முறை முடக்கப்பட்டிருக்கு.
எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு சின்னம் முடக்கப்பட அந்த கட்சியோட அடுத்த அடையாளமா விஸ்வரூபம் எடுத்த ஜெயலலிதா தன்னோட தலைமை பண்பை இரட்டை இலை இல்லாம சேவல் சின்னம் மூலம்தான் நிரூபிச்சிருக்காங்கிறதையும் பார்க்க வேண்டியிருக்கு. அதே ஜெயலலிதா முதல்வராக இருந்து 1996ல் இரட்டை இலை சின்னத்தோட தேர்தலை சந்திச்சப்பதான் போட்டியிட்ட 2 தொகுதிகள்லையும் தோல்வி அடைஞ்சதும் கவனம் பெறுது. கடைசியா பாமகவோட உட்கட்சி பிரச்சனையால அந்த கட்சிக்கான மாம்பழம் சின்னம் அன்புமணிக்கு ஒதுக்கப்பட ராமதாஸ் தானே தலைவர்னும் தனக்கே சின்னம்னும் வழக்கு போட்டிருக்காரு. பல சமயங்கள்ல கட்சிகளோட வெற்றிக்கு காரணம் சின்னங்களா இருந்தாலும் அரசியல் தலைவர்கள் தங்களோட செல்வாக்க சின்னம் இல்லாமலும் நிரூபிச்ச நிகழ்வுகள் தமிழக அரசியல்ல பதிவாகியிருக்கு. ஒரு தலைவரை, ஒரு வேட்பாளரை அவங்களோட செயல்பாடுகளை அடிப்படையா வச்சும் மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஒரு வெற்றிக்கு சின்னம் மட்டுமே காரணம் இல்லைங்கிறதும், மக்களுக்காக ஒரு ஆட்சி எப்படி சிறப்பா செயல்பட்டிருக்கிறதுங்கிறது தான் வெற்றிகளை தீர்மானிக்குது.